நேத்து மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில நடந்த போட்டியில ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருந்துச்சு. அதாவது மூன்றாவது நடுவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய விக்கெட் கீப்பர் கிளாசன் கிளவோட பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஆடுறதுக்கு முன்னாடியே ஸ்டம்புக்கு முன்னாடி வந்ததுனால நோ பால்னு அறிவிச்சார். இவருடைய இந்த முடிவு மும்பை இந்தியன்ஸோட இந்த பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்கோரை கொடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருந்தது. மும்பை இந்தியன்ஸோட பேட்டர் வந்துட்டு அவுட் ஆயிட்டாருனதோ ஒரு பக்கம் ஹைதராபாத்தோட ரசிகர்கள் எல்லாமே பயங்கர குஷியில இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நாட் அவுட் கொடுக்கப்பட்டதுனால ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுமே அங்கே செம்ம ஹாப்பி. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக ஹைதராபாத் பந்து வீச்சாளருக்கு வருண் ஆதரவா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். நேற்று மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது ஐபிஎல்னுடைய 33வது ஆட்டம் மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில நேற்று நடந்துச்சு. ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் செஞ்ச ஹைதராபாத் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்களை எடுத்திருந்தாங்க. 163 ரன்கள் இலக்க நோக்கி 2வது இன்னிங்ஸை தொடங்கியிருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. 7வது ஓவரை ஜீஷன் அன்சாரி வீச முதல் பந்தில் சிங்கிள் எடுத்திருந்தாரு மும்பை வீரர் வில் ஜேக்ஸ். ரிக்கல்டன் அடுத்த 3 பந்துகளில் ரன் எதுவும் எடுக்கல. இது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை கொடுத்திருந்துச்சு. ஆனால் 5வது பந்தில் ரன் எடுக்க முயன்றிருந்தாரு. இந்த பந்து வந்து கமின்ஸோட கேட்ச் பிடிக்க அந்த கேட்ச் வந்துட்டு அவுட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. முதல்ல அவுட் ஆனதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட 3வது நடுவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய விக்கெட் கீப்பர் கிளாசனுடைய க்ளவ் பந்து பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஆடுறதுக்கு முன்னாடியே ஸ்டம்புக்கு முன்னாடி வந்ததுனால நோ பால்னு அறிவிச்சாரு. இங்கே தான் அந்த ட்விஸ்ட் நடந்துருந்துச்சு. ஏன்னா இங்கே மும்பை இந்தியனோட பேட்டர் அவுட்டுன்னு சொல்லியிருந்த நிலையில் சடனா இல்லை அவுட்டு கிடையாது, அவரை ரிக்கல்டனை திரும்பியோ வந்து கிரவுண்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு அங்கே சொல்லியிருந்ததும் மொத்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுமே அங்கே பயங்கர சர்ப்ரைஸில் பயங்கர குஷியாகியிருந்தாங்க. சரி, அப்படி அங்கே என்ன நடந்துச்சு, எந்த விதியினுடைய அடிப்படையில் மறுபடியும் ரிக்கல்டன் வந்து கிரவுண்டுக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விதி எண் 27(3.1) அப்படிங்கிறபடிதான், அதாவது ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு பின்னாடி நிற்கிற விக்கெட் கீப்பர் பந்து வீச்சாளர் வீசும் பந்து பேட்டு இல்லைனா பேட்ஸ்மேனை தொடுற வரைக்கும் அங்கே ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கிற ஸ்டம்புகளை கிடைக்கிற வரைக்குமே விக்கெட் கீப்பர் விக்கெட்டுக்கு பின்னால தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விதி. இந்த நிலையில் ஹைதராபாத் அணி பந்து வீச்சாளருக்கு ஆதரவா அவர் குரல் கொடுத்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர் தான். அதாவது நேற்று வந்து நீங்கள் வந்துட்டு அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்க, அதுக்கப்புறம் நாட் அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது வந்து விதிப்படி நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்னா பந்தை வீசுறதுக்கு முன்பாக விக்கெட் கீப்பருடைய க்ளவ் ஸ்டம்புக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, அதை வந்து நீங்கள் டெலிவரி டெட் பால்னு அறிவிச்சிருக்கலாம். அதே நேரத்தில் கீப்பருக்கு நீங்கள் எச்சரிக்கை கூட கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறமா அவர் அந்த பிழையை வந்து மறுபடியும் செஞ்சுருக்க மாட்டார். அதுக்கு மாறாக நீங்கள் வந்து நோ பால்னு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹிட்டும் கொடுத்துருக்கீங்க. இது வந்துட்டு கொடுக்கக்கூடாத ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. இது குறித்து யோசிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு அவசியம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. அதாவது கொல்கத்தா நைட் ரைடரோட பவுலர் வருண் சக்கரவர்த்தி அவரோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இவருடைய இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் ஒரு பக்கம் ஆதரவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை நேற்று நாட் அவுட் கொடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல நடந்திருந்தா கூட அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் நேத்து மேட்ச்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாகவும் இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.